Hi friends, welcome to Rojas cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சூப்பரான பூரண கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்டா ஜூஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து தேங்காயும் வெல்லமும் வச்சு தான் இன்னைக்கு பூரணம் செஞ்சிருக்கேன். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வெல்லம் வந்து கரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு panல 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். நான் வந்து துருவின வெல்லம் தான் சேர்த்திருக்கேன். அது கூடல 1/2 கப் அளவுக்கு தண்ணி ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சு வரணும். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். மண்ணு தூசு எதுவும் இருந்தால் நம்மளுக்கு வந்துடும், அதுக்காக தான் ஃபில்டர் பண்ணுறது. இப்போ நான் மறுபடியும் அதே வெல்ல தண்ணியை அதே பேனில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். வெல்லம் வந்து நல்லா கொதிச்சு வரணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் வந்து 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது வந்து துருவின தேங்காய் தான். 1 கப் வெல்லத்துக்கு 1 கப் தேங்காய் சரியாக இருக்கும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது வந்து லைட்டாக வற்றி வரட்டும். லைட்டாக வற்றி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து 1 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா இது கூடால 1 டீஸ்பூன் போல் பொரிகடலை சேர்த்துக்கிறேன். ஒரு 10 முந்திரி பருப்பை வந்து உடச்சி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக சேர்க்கணும்னு வேண்டாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது எல்லாமே நல்லா வற்றி வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வரணும். நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம வேற ஒரு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நான் இதை வந்து வேற ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன். இதை வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தால நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் நான் வந்து வெந்நீர் வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வெந்நீர் சுட வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் வந்து வறுத்த அரிசி மாவு 1 கப் சேர்த்துருக்கேன். அது கூடால உப்பு 1 டீஸ்பூன் போல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அது கூடால 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்து அந்த மாவு கூடால மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து வெந்நீர் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கணும். இதுக்கு வந்து அளவு வேண்டாம், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பதத்துக்கு ஏற்றால சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சப்பாத்தி மாவு அளவுக்கு வரணும் உருட்டுறதுக்கு. இதில் வந்து 1.25 1/2 கப் அளவுக்கு தண்ணி சரியாக இருக்கும், அந்த அளவுக்கு தான் தேவைப்படும். இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நான் நல்லா பசைஞ்சு எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம், ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து கொஞ்சமாக அதிலேருந்து ஒரு சின்ன பால் சைஸ் அளவுக்கு எடுத்து இந்த அளவுக்கு நம்ம இதே மாதிரி விரித்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம பூரணம் செஞ்சு வச்சுருந்தோம்ல, அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதிலேருந்து ஒரு சின்ன பால் சைஸ் அளவுக்கு எடுத்து இதுக்குள்ளே வச்சு நம்ம மடக்கிற வேண்டியதான். இதை வந்து ஒரு பூண்டு ஷேப்புக்கு நம்ம வந்து கொண்டு வரணும். இதே மாதிரி பிடிச்சி கொண்டு வந்துடலாம். மேலே எக்ஸ்ட்ரா மாவு இருக்கிறத வந்து நீங்கள் பிச்சு எடுத்துக்கலாம். நிறைய மாவு இருந்ததுன்னா இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துடலாம். இது ஃபஸ்ட்டு செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு அது ரொம்பவே ஈஸியாக வந்துடும். இப்போ நான் இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து அப்படி செய்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா அதே மாதிரி நம்ம விரித்து எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் பூரணம் வச்சுட்டு அதை வந்து 2ஆக மடக்கி வச்சிடலாம். சைடில் எல்லாத்துலேயுமே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தால நான் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு இந்த தட்டில் இட்லி தட்டில் வந்து அடுக்கி வச்சுருக்கேன். இட்லி பானையில் வந்து நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி கொதித்து சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து இட்லி தட்டை எடுத்து உள்ளே வச்சிட வேண்டியதான். இது வந்து ரெடியாகி வர்றதுக்கு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும். இப்போ 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். சூப்பராக எல்லாமே ரெடியாகி வந்துடுச்சு. இதை வந்து அப்படியே விட்டுடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து வெளியே எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஜூஸியாக இருந்துச்சு. அந்த தேங்காய் வெல்லம்லாம் சேர்த்து அந்த செஞ்ச பூரணம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த பூரண கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜாஸ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.